உண்மையிலேயே நீங்க காதலிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்க விட்டொழித்து தியாகம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியங்க. உங்க காதல் வாழ்க்கை எப்படின்னா தான் உங்களுக்கு நெனச்ச காரியங்கள் நெனச்சபடி முடியறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேருங்க. நான் இத தினசரி சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்க ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் அதாவது பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையிலான தமிழ்ல தை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் 3ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது துலாம் ராசி வார பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. அப்பதான் புது வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. மேலும் இந்த வார ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார இப்ப போகலாம். அன்பர்களே, பொதுவாக கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரத்தில் நமக்கு வந்து மொத்தம் 5 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. அது என்னென்னு ஒன்றொன்னா பார்க்கும்போது முதலாவது மாற்றமாக பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க. அதற்கு அடுத்த இரண்டாவது மாற்றமாக 13 பிப்ரவரி 2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது மாசி மாதம் முதல் நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மீண்டும் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்கிறார். அதே வேளையில் இன்னும் 2 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் 2 கிரகமே மகரத்தில் இருக்குங்க. அந்த மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கொள்கிறார்கள். மேலும் அதே நேரத்தில் அதே நாளில் அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தனுசுல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மகரத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் ஒரே நாளில் பயிற்சி ஆகிறது. சந்திரன், புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை பயிற்சி ஆகுதுங்க. கடைசி மாற்றமாக 15 பிப்ரவரி 2024 வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழ் மாதத்தில் மாசி மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க. அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து கொள்கிறார். ஸோ இந்த விதமான கிரகநிலை மாற்றங்கள் தான் இந்த வாரம் இருக்குங்க. இதனால நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான முன்னேற்றத்தை கண்டிப்பாக இந்த வாரம் பெற முடியுங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய முயற்சிகள் செய்வீங்க. அந்த முயற்சிகள் மூலமாக தாங்க பல காரியங்களும் உங்களால் முன்னேற்றம் அடைய முடியும். சும்மா இருந்தால் எதுவுமே சாதிக்க முடியாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சு செயல்பட வேண்டும். இன்றைய தினம் நண்பர்கள் எல்லாருமே உதவி செய்வாங்க. தக்க நேரத்தில் நண்பர்கள் உதவி கிடைக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக வெற்றிகளும் நல்ல மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு புகழ் மற்றும் செல்வாக்கு ஆகியவை அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக அமைந்திருக்கனால இந்த வாரம் உங்களுக்கு புகழ்மிக்க வாரமாக அமைங்க. நீண்ட நாளாக உங்க மனசில் இருக்கக்கூடிய பிரார்த்தனை எல்லாமே கடவுள் நிறைவேற்றி வைப்பாரு. நீங்களும் வந்து மற்றவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ஆகட்டும், உங்கள் சொந்த பந்தங்கள் ரிலேட்டிவ் கூட ஆகட்டும், நீங்கள் வந்து நெருக்கமான அனைவரோடவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இந்த வாரம் இருப்பீங்க. அலுவலக பணிகள் முதற்கொண்டு எல்லாத்தையோடையும் நீங்கள் நல்ல ஒரு நெருக்கமானவர்களை பற்றி நல்ல ஒரு புரிதலோடு இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு வாரமாகவே அமையுங்க. உங்களது ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. அதன் காரணமாக உங்களால் ஸ்போர்ட்ஸில் கூட கலந்து கொள்ள முடியும். உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளில் போய் நீங்கள் விளையாடலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்புற நடவடிக்கைகளில் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்கள் நிறைய செய்யலாங்க. தீவிரமாக நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறது மூலமாக நீங்கள் வந்து இழந்த ஆற்றலை மீண்டும் சேர்த்து கொள்ள முடியுங்க. நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ள முடியும். சிறந்த ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு உயரக்கூடிய யோகம் உங்களது உடல் ஆரோக்கியம் காரணமாக இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திருக்குங்க. நீங்கள் கடவுள்கிட்ட வைத்த பிரார்த்தனைகள் பெரும்பாலான விருப்பங்கள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு வாரமாகவே அமையுதுங்கிறதுனால உங்கள் வழி இந்த வாரம் அதிர்ஷ்டமிக்க ஒரு சிறப்பான வழியாகவே அமையுதுங்க. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் சும்மா இருந்துட்டு எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்த வேண்டாம். என்னென்ன முயற்சி செய்தீங்களோ அதையும் நீங்கள் குறிப்பிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். அதன் மூலமாக மற்றவர்களும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்றத. நீங்களும் வந்து மீண்டும் ரிவைன் பண்ணி பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிகமான புகழ் செல்வாக்கு எல்லாமே இந்த வாரம் கிடைக்குங்க. நண்பர்களே, மறக்காம நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நீங்கள் நமது தினசரி மற்றும் வார ராசி பலன்களை உடனுக்குடன் மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக சுட நீங்கள் உடனடியாக பெறுவதற்காக ஏற்பாடு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களது ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். சரிங்க, இந்த வாரம் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் சுயதொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் வேலைப்பளு கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்கும். அந்த வேலைப்பளு அதிகரிக்கிறதன் காரணமாக நீங்கள் ஓய்வே இல்லாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக ராப்பகலாக டே அண்ட் நைட்டை வந்து உழைக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு உருவாகலாங்க. ஆனால் அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறுதல் விஷயம் என்னன்னா பண வரவுகளும் கூடுதலாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ உழைப்புக்கேற்ப ஊதியம் உங்களுக்கு நல்ல திருப்தியாக கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதனால உழைக்கிறது நீங்கள் தயக்கமே காட்ட தேவையில்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள்
அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு லாபம் வந்து அதிகமாக கிடைக்குங்க. அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணி நிறைய மூலப்பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அதன் மூலமாக வியாபாரத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கலைஞர்களாக நீங்கள் இருக்கீங்க, இயலிசை நாடகம் சார்ந்த கலைஞர்கள், சின்னத்திரை பெரிய திரை என எந்த விதமான கலைகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்குமே இந்த வாரம் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய நிறுவனங்களிலிருந்து கூட கான்ட்ராக்டில் நீங்கள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேருங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் புரியக்கூடிய அன்பர்கள் வந்து வாடிக்கையாளரிடம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது இன்னைக்கு நல்லதுங்க. அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு தேடி வரும். அதனால உங்கள் வாழ்க்கையும் நல்ல மாற்றத்தை வியாபாரத்தில் ஏற்படுத்தி தர காத்திருக்குது. புதிய நபர்கள் நிறைய பேர் இந்த வாரம் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் புதிய விதமான லட்சியங்கள் மனதில் உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. தொழிலில் இருக்கக்கூடிய அந்த டல்லான சூழ்நிலை எல்லாமே மறைந்துவிடும். நீங்கள் ஒருவேளை அரசியல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள்லாம் ஏற்படலாங்க. அதனால அலைச்சல்களை தவிர்த்து கொள்ள பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம். வியாபாரம் தொடர்பான விஷயத்தை வந்து நீங்கள் சீக்கிரட்டை வந்து யாருக்கூடயும் இன்னைக்கு இந்த வாரம் நீங்கள் ஷேர் பண்ணிக்க கூடாது. குறிப்பாக தொழில் புரியக்கூடிய யாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வியாபார ரகசியத்தை யார்கிட்டையும் நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் திட்டத்தை வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா மற்றவங்க அதை வந்து உங்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பெரிய சிக்கலாக மாறிவிடுங்க. அதை நீங்கள் புரிந்து செயல்படுங்க. வியாபாரத்தில் சீக்ரெட் ரொம்ப ரொம்ப இந்த வாரம் உங்களுக்கு அவசியம். இல்லைங்க நான் அலுவலக பணியில் பணிபுரியறேன், உத்தியோகஸ்தராக இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலுவலகத்திலேயே நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலை தாங்க இருக்குது. ஏன்னா கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் மேலதிகாரிகள் உங்களுக்கு வந்து அதிகமான சலுகைகளை தருவாங்க. அதை பார்க்கும்போது மற்றவங்க பொறாமப்படுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான நல்ல சூழ்நிலை தான் உங்களுக்கு ஆஃபீஸில் இருக்குங்க. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான அதிர்ஷ்டகரமான ஒரு வாரமாக இருக்கிறதுனால நீங்கள் பிளான் பண்ணி என்னென்ன விஷயங்கள் வந்து சாதிக்கணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் சாதித்துக் கொள்ளலாம். நீங்கள் ஏற்கனவே கடினமாக உழைத்ததன் காரணமாக அதன் பலனை வந்து இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. உங்கள் பழைய உழைப்பின் பலன் என்றதை இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுக்குங்க. அதனால உங்களுடைய கடன்கள் கூட உங்களால் அடைக்க முடியும். நல்ல நிம்மதி பெருகக்கூடிய நல்ல ஒரு வாரமாக அலுவலக பணி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இருக்குங்க. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் குடும்பம் வந்து ரொம்ப சீராக தாங்க இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா சில ரிலேட்டிவ்லாம் வந்து போவாங்க. அதனால மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையலாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நல்ல முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குங்க. உங்கள் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா உங்கள் குழந்தைகள் வந்து எதிர்பார்ப்புகளை வந்து நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி தருவீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுப்பீங்க. இந்த வாரத்தில் குடும்பத்துக்காக உங்கள் நண்பர்களுடைய ஆதரவு கூட உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் குடும்ப உறுப்பினர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. தவறான உணர்வுகள் நிறைய எழும்போது குடும்பத்துக்காக நீங்கள் வந்து அதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு நீங்கள் நேர்மறை சிந்தனைகளோட குடும்பத்துக்காக உழைக்க வேண்டியது இந்த வாரம் ரொம்ப அவசியங்க. காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலின மக்கள் மேலே நீங்கள் வந்து அதிகமான நேரத்தை வந்து செலவிடக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. அது ரொம்ப தேவையான விஷயமா அமைதுங்க. நீங்கள் வந்து மூன்றாம் நபர்கிட்ட பேசிட்டு இருக்கிறத உங்கள் காதலர் பார்த்தாங்க அப்படின்னா அதனால காதல் உறவில் வந்து நீங்கள் வந்து சில விரிசல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். அதனால நீங்கள் வந்து உண்மையான காதலர் உங்கள் காதலர்கிட்ட வந்து உங்களுடைய உறவில் வந்து எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மாற்றிக்கொண்டு நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வதற்கு தயாராக தாங்க இருக்கணும். திருமண மாணவர்கள் கூட உங்கள் வாழ்க்கை துணையானவை எவ்வளவு முக்கியமான ரோல் அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் வகிக்கிறார் அப்படின்றத இந்த வாரம் நீங்கள் உணர முடியுங்க. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது உங்களது வாழ்க்கை துணையானவர் பல்வேறு எதிர்பார்ப்புக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார், உங்களை சிக்கலிலிருந்து காப்பாற்றுவார். எனவே இந்த வாரம் மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாகவே அமைதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்மையான காதல் உறவில் நுழையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கெட்ட பழக்கங்களை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். காதல் வாழ்க்கையில் அது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த வாரத்தில் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான ஒரு வாரமாக சிறப்பான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாரமாக மாணவர்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய கடினமான உழைப்பை கண்டு நீங்கள் ராப்பகலாக படிப்பீங்க, அதிகமான ஆர்வத்தோடு படிப்பீங்க. அதை உங்களோட பெற்றோர் பார்க்கும்போது அவர்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிதாக ஏதாவது புத்தகம் வாங்கி தருவாங்க அல்லது லேப்டாப் போன்றவற்றை வாங்கி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உங்களுக்கு இன்னும் என்கரேஜாக அமையும். முன்பை விட அதிகமாக நீங்கள் உங்கள் படிப்பை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருக்கிறது. இந்த வாரம் பரிகாரங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வழிபடுங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குலதெய்வத்தை வழிபட மறந்துடாதீங்க. நினைச்சபடி உங்கள் காரியங்களில் ஈடுபடுவதற்கு அது கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமையானா நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து சண்முக கவசம் படித்து அல்லது பாடி நீங்கள் வழிபட்டு வாருங்கள். முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடலாங்க. மேலும் ஒருவேளை பிடிக்கலைனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலைங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நாங்கள் எங்கள் வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அது கொஞ்சம் உதவிகரமாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் நமது துலான்படி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி வீடியோக்களும் வார ராசி பலன்களும் உங்கள் மொபைல் தேடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அனைவருமே நமது துலான்படி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சந்தாதாரராக மாறிவிடும் கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்கள் பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப அவசியம். அது தாராளமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.